ஆயுர்வேதம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர் ப்ளஸ் வேதம். ஆயுர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் வாழ்க்கை. வேதம் அப்படின்னா அந்த ஆயுர்வேதத்தை நம்ம எப்படி வந்து கெயின் பண்ணணும், அந்த நாலேஜ் எப்படி அடையணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீண்ட நாள் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், அதோடைய நாலேஜ் எப்படி பெறணுங்கிறது தான் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி ஆச்சாரியாஸால் சொல்லப்பட்டது. சரக்கா, சுஷ்ருதா அது போன்ற ஆச்சாரியாஸால் சொல்லப்பட்ட ஒரு வேதம் தான் ஆயுர்வேதம். ஸோ ஆயுர்வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பங்கு வாய்ந்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகர்ம சிகிச்சை முறையாகும். பஞ்சகர்ம சிகிச்சை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வமனம், விரேச்சனம், வஸ்தி, ரத்த மோஷனம். ஸோ இது போன்ற ட்ரீட்மெண்ட் தான் ஆயுர்வேதத்தில் இருக்குது. ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அந்த நோயை குணப்படுத்திட்டு அந்த நோய் வராமல் தடுக்கவும் இந்த ஆயுர்வேதம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆயுர்வேதத்தில் வந்து என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து காலையில் எப்படி எந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தை உத்திஷ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தமான நட்சத்திரம் வந்து உதிக்கும் போது அதிகாலை 4 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு அவன் எப்படி பல் துவக்கணும், அவன் எப்படி மலம் கழிக்கணும், எந்த பொசிஷன்லேருந்து அவன் ஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஆயுர்வேதத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு. இது வந்து தினச்சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய வழிநெறிகள் அனைத்துமே ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ருத்துச்சரியான்னு சொல்லுவாங்க. ருத்துச்சரியானா காலங்கள், ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி காலங்கள் மாறும். அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்களுக்கு ஒரு டிசீஸ் வரும். ஸோ அந்த டிசீஸ்லேருந்து நம்ம எப்படி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வழிநெறிகள் எல்லாமே இந்த ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறது ஆயுர்வேதனாலே உடனே க்யூர் ஆகாது, ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி அந்த ஸ்லோவாக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஒரு 7 நாள் 14 நாள் எடுக்கும் போது அந்த நோய் முழுமையாக குணமாயிடும். அகெயின் அந்த நோய் வராமையும் நம்ம உடம்பு வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இதுதான் ஆயுர்வேதத்தோட பெரும் பங்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத சிகிச்சை முறையில் வந்து பஞ்சகர்மான்னு சொல்லப்பட வேண்டிய ஒரு சிகிச்சை முறை இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வமனம், விரேஜனம், வஸ்தி, நசியம், ரத்த மோக்ஷனம் இந்த 5மே ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பெரும் பங்கு வாய்ந்த சிகிச்சை முறைகள். ஸோ இந்த ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு 7 நாள், 14 நாள், 18, ஸோ 21 நாள், 48 நாள் அது வரைக்கும் ஒரு மண்டலம் வரைக்குமே ஒரு சிகிச்சைக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பொதுவாக மக்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு சளி, இரும்பல், ஒரு ஹெட்டேக்கு அது மாதிரி போன்ற நோய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு மாத்திரையை வாங்கி போட்டு விட்டுருவாங்க. அது ஒரு 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா க்யூர் ஆகிடும். அதுக்கப்புறமா அவனை அகைன் ஒரு வாரம் கழிச்சோ ஒரு 10 நாள் கழிச்சோ அந்த நோய் மறுபடியும் வரும். ஸோ இதே ஒரு ஆயுர்வேத மருத்துவரை நீங்கள் அணுகும் போது அவங்க என்ன உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த மருந்துகளை வந்து ஒரு 7 நாள் கன்டினியூஸாக எடுத்துக்கோங்கம்மா, ஒரு 14 நாள் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்போ என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, இதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கொஸ்டின் பண்ணுவீங்க. ஸோ ஆயுர்வேதம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சளி இரும்பல் நோய்க்கு நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறீங்கன்னா அவங்க கொடுக்குற மருந்து வந்து ஒரு 14 டேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நோயை வந்து அது வந்து பார்த்திங்கன்னா க்யூர் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ அந்த நோய்க்கான ரூட் காஸ், அது மூல காரணங்கள் என்ன இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கா, இல்லை பாடியில் ஏதாவது ப்ராப்ளமா, அதையும் சேர்த்துமே அந்த மருந்துகள் வந்து அந்த நோயை வந்து குணப்படுத்திடும். ஸோ அதனால தான் எல்லா ஆயுர்வேத டாக்டருக்குமே சொல்கிறது வந்து ஒரு மெடிசன்ஸ் வந்து ஒரு 7 நாள், 14 டேஸ், 1 மந்த்து, அதிகமான உள்ள டிசீஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் வரைக்கும் அந்த மருந்துகளை கன்டினியூ பண்ண வேண்டியது கடமை இருக்குது. ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் உங்களுக்கு மருத்துவ முறைகளை 1 மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆயுர்வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான வலிகள் நிவாரணி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் அமைஞ்சிருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைனல் டிஸார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. முதுகு தண்டுவட பிரச்சனைகள், டிஸ்க்கு கம்ப்ரெஷன், டிஸ்க்கு பல்ஜு அது போன்ற நோய்கள் வந்து ஆயுர்வேதத்தில் வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ அதனால் அதுக்குள்ள சிகிச்சை வந்து பஞ்சகர்மாவில் வந்து அபியங்கம், சிரோதாரா, சிரோவஸ்தி, பிளிச்சல், பொடிக்கிளி அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா கஷாயவஸ்தி அண்ட் ஸ்நேகவஸ்தி இது மாதிரியான ட்ரீட்மெண்ட்கள் வந்து ஆயுர்வேதத்தில் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹிப் ஜாயிண்ட் பெயின், எலும்பு வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் ஏற்படுறது, இதுக்கெல்லாம் ஆயுர்வேதத்தில் வந்து சிறந்த சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ இது வந்து மற்ற சிகிச்சை முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மாத்திரை மருந்துகள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதோட ஆக்ஷன் எப்படின்னா அந்த வலியை மட்டுமே சப்ரஸ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து ஒரு எலும்பு தேய்மானம் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா அந்த வலி விட்டுடும். ஆனால் அந்த எலும்பு தேய்மானம் வந்து குணமாகாது. ஸோ அதனால ஆயுர்வேத மருத்துவ முறைகள் நீங்கள் கடைப்பிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த எலும்பு தேய்மானம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டு, ஸோ அந்த எலும்பு தேய்மானத்துக்கு என்ன காரணங்கள், உடம்புல வந்து வாதம் இருக்குன்னா அந்த வாதத்தை குணப்படுத்தி அந்த எலும்பு சத்தை வந்து உங்கள் உடம்புல வந்து பெற மாதிரி செய்யும். ஸோ இதுதான் ஆயுர்வேத மருத்துவத்தில் உள்ள ஒரு சிறந்த திறன்.
இப்போ மக்களுக்கு வந்து பெரும்பாலான சந்தேகங்கள் என்னென்னா, சார் இந்த நோய்க்கு இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற கொஷின் தான் பெரிய கொஷினாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மெடிசன்ஸ் வந்து நாங்கள் சொல்கிற டைம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த டிசீஸ்லேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் கிடைக்கும். ஸோ ஒரு இன்டர்னலாக மெடிசன் கொடுப்பாங்க, கஷாயம், அரிஷ்டம், ஸ்நேகம் அது மாதிரி உள்ள மருந்துகளும் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த வமனம், விரேஜனம், வஸ்தி, அபியங்கம் அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணியது இருக்கும். ஒரு நோய்க்கு உள்ளே வந்து உட்கொள்ளக்கூடிய மருந்துகளும் வெளிப்புறமாக வந்து செய்யக்கூடிய பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்டுகளும் சேர்ந்து நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து அந்த நோயிலிருந்து முழுமையாக வந்து விடுபடும். ஏதோ ஒரு ஆயுர்வேத மருத்துவரை அணுகணும் அப்படின்னா அவங்க அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத மருத்துவரா அப்படிங்கிறத கண்டறிஞ்சிட்டு அப்புறமா உங்களை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அரசு பதிவு இல்லாமல் ஒரு சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நம்பி மக்கள் யாரும் வந்து ஏமாற வேண்டாம். இப்போது இங்கே வந்து புதுக்கோட்டையில் ஆயுத்ரா கேரளா ஆயுர்வேதா மருத்துவமனை கடந்த 5 வருஷமாக இங்கே இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கன்சல்டிங் டாக்டர் வினோ பிஏஎம்எஸ் அண்ட் ஆல்சோ வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கேரளாவில் ப்ராக்டிஸ்டான மேசியர்ஸ் எல்லாமே இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 மேல் மேசியர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, 2 ஃபீமேல் மேசியர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே கேரளாவில் படித்து முடிச்சுட்டு மற்ற இடத்துலையும் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள். மினிமம் ஒரு ஆள் வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே அவங்கெல்லாம் புதுக்கோட்டையில் கடந்த 3 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆயுத்ரா கேரளா ஆயுர்வேத மருத்துவமனை புதுக்கோட்டை மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்துட்டு வருது. பெரும்பாலான மக்கள் வந்து வலிக்கு தான் இங்கே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, முதுகு வலி, முட்டி வலி அது மாதிரியான டிசீஸ் தான் அதிகமாக பார்த்துட்ருக்கோம். ஸ்கின் டிசீஸை பொறுத்தளவுக்கு மக்கள் ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் வந்து தக்கரதாரா அது மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ வஸ்தி போன்ற ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க அனைத்து ட்ரீட்மெண்ட்டுமே இங்கே புதுக்கோட்டை ஆயுத்ராவில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஆயுத்ரா ஹாஸ்பிட்டலில் அனைத்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுக்கு வந்து ஆயுர்வேத மருந்துகள் எதுவானாலும் இங்கே கிடைக்கும். கஷாயங்கள், மாத்திரைகள், சூரணம், எண்ணெய் அனைத்துமே நம்ம ஆயுத்ரா ஹாஸ்பிட்டலில் கிடைக்கிது. ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டிருக்க அனைத்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே இங்கே பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஆயுத்ரா ஹாஸ்பிட்டலில். ஸோ கேரளா செட்டப் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு ஆயுத்ரா கிளினிக் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் அனைத்து விதமான வஸ்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அபியங்கம், மசாஜ், பொடிக்கிளி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து 7 நாள்லேருந்து ஆரம்பித்து 48 நாள் வரைக்குமே உங்கள் ட்ரீட்மெண்ட் நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். அனைத்து நோய்களுக்குமே இங்கே ஆயுத்ராவில் வந்து ட்ரீட்மெண்ட் அவைலபிள் தான். ஸோ நீங்கள் கன்சல்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு முன்பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த தொகுப்பு மூலிமா மக்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ இல்லை டாக்டரை கன்சல்ட் பண்ணாலோ ஆயுத்ரா கேரளா ஆயுர்வேத மருத்துவமனையை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.